ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ப்ளூ பெல் கிச்சன். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது முருங்கைக்காய் பருப்பு சாம்பார். அதுக்கு தேவையான பொருட்கள்: துவரம்பருப்பு, பூண்டு, சின்ன வெங்காயம், புளி, மல்லித்தூள் 2 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 1/2 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், சாம்பார் தூள் 2 டீஸ்பூன், முருங்கைக்காய் 2, தக்காளி 2, கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை, பெருங்காயம் 1/2 டீஸ்பூன், கடுகு 1/2 டீஸ்பூன், ஜீரகம் 1/2 டீஸ்பூன். அப்புறம் நம்ம கடாயை வச்சுக்கலாம். கடாயில் ஆயில் ஊற்றிக்கலாம். இப்போ ஆயில் நல்லா காஞ்ச உடனே கடுகு நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ கடுகு பொரிஞ்ச உடனே ஜீரகம் போட்டுக்கலாம். ஜீரகம் இப்போ நல்லா பொரிஞ்சு வருது. இப்போ வெங்காயம் சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் வதங்கினோடனே 2 தக்காளி கட் பண்ணி நம்ம போட்டுக்கலாம். நல்லா கிளறி விடுங்க. இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா கிளறி விட்டுக்கலாம். வெங்காயம் தக்காளி கொஞ்சம் நல்லா வதங்கிடுச்சு. மசாலா பொருட்களை சேர்த்துக்கலாம். மல்லித்தூள் 2 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 1/2 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், சாம்பார் தூள் 2 டீஸ்பூன் சேர்த்து இப்போ நல்லா கிளறி விட்டுக்கலாம். வெங்காயம் தக்காளி மசாலா எல்லாம் நல்லா கிளறி விட்டுக்கலாம். பெருங்காயம் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை போட்டுக்கலாம். தண்ணி நம்ம சேர்த்துக்கலாம். நல்லா கிளறி விடுங்க. புளி தண்ணியோடைய பச்சை வாசனை போகட்டும். புளி தண்ணியோடைய பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிறோம் முருங்கைக்காய் நம்ம சேர்த்துக்கலாம். நல்லா கிளறி விட்டுக்கலாம். காய் நல்லா வதங்கணும். காய் நல்லா வதங்கிட்டு எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ நாங்கள் பருப்பு, பூண்டு, கல், உப்பு, மஞ்சள் போட்டு நான் வேக வச்சு வச்சுருக்கிறேன். இந்த பருப்பு தண்ணி நம்ம சேர்த்துக்கலாம். நல்லா நம்ம வதக்கிக்கலாம். இப்போ சாம்பார் நல்லா கொதி வந்த பிறகு இப்போ கொத்தமல்லி தழை கொஞ்சம் போட்டுக்கலாம். இப்போ சாம்பார் ரெடி. இப்போ சுவையான முருங்கைக்காய் பருப்பு சாம்பார் ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளூ பெல் கிச்சனுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.